ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நாம் நினைவு கூற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் 3 காரியங்களை நினைவு கூறும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் இன்று அநேக மனிதர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை நினைவு கூறுகிறார்கள். அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் அநேகர் நினைவு கூறாதபடி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் அநேக நாட்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைந்து அதை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூற வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை அநேகர் நினைவு கூறுவதில்லை. ஆனால் நாம் இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவன் செய்கிற அதிசயங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வைத்திருப்பதே அவர் செய்கிற அதிசயமாக இருக்கிறது. அவர் செய்கிற அற்புதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கடந்து வந்த நாட்களை நீங்கள் நினைவு கூறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகள், அநேக ஆபத்துகள் மத்தியில், அநேக வியாதிகள் மத்தியில், அநேக போராட்டங்கள் மத்தியில், அநேக பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை, அற்புதங்களையும் செய்திருப்பார். அதையெல்லாம் நாம் மறந்து அநேக நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நினைவு கூற வேண்டியது பிறந்த நாள் அல்ல, திருமண நாள் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல. ஆனால் நாம் அவர் செய்த அதிசயங்களையும் நமக்கு செய்த அற்புதங்களையும் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய வாக்குகள் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தைகள், வாக்குகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கின் நியாய தீர்ப்புகளை நாம் அறிந்து கொண்டு தேவன் இதையெல்லாம் நமக்காக வைத்திருக்கிற எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் எப்படிப்பட்ட கட்டளைகளையும் வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த நியாய தீர்ப்புகளை நினைவு கொண்டு அதில் நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய அதிசயங்கள், அற்புதங்களை எண்ணி அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மிகவும் பெரியவராகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறதினால் நீங்கள் அவர் செய்த அதிசயங்கள், அவர் பெரியவராக இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற அநேக நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் துதிக்கப்படத்தக்கவரா, அவர் பெரியவரும் அவர் மகிமைப்படத்தக்கவருமாக இருப்பதனால அவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவருடைய அன்பு அப்பொழுதுதான் விளங்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நினைவு கூர்ந்தாலும் அதை விட உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. நாங்கள் இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய அதிசயங்களை, அற்புதங்களை நினைவு கூறும்படியாக நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.